ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீரா சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பிரியா வந்து தனக்கு சந்தோஷம் கிடைக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பிரியா ஒரு தப்பான முடிவு எடுக்கிறாங்க. அப்போ வீரா வந்து அவங்கள காப்பாற்றிடுதாங்க. ஏன் பிரியா இந்த மாதிரிக்கு ஒரு முடிவு எடுத்துருக்குற அப்படிங்கும்போது, சந்தோஷம் நான் கல்யாணம் பண்ணணும், ஆனால் வந்து அது கண்டிப்பாக நடக்காதுன்னு தெரிஞ்சு போச்சுது. அதனால தான் இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லாமல் இப்படி ஒரு தப்பான முடிவு எடுத்தேன் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே வீரா வந்து மாறன் கிட்ட சொல்கிறாங்க, என்னடா பார்த்துக்கிட்டே இருக்கிற, மற்றவங்களுக்கெல்லாம் வந்து லவ் பண்ணவங்கள கல்யாணம் பண்ணி வச்ச, சொல்ல போனக்கு என் கழுத்தில் வர தாலியை கட்டுனேன், இப்போ என்னன்னா உன் தங்கச்சிக்கு வந்து இந்த மாதிரிக்கு ஒரு நிலம வந்து இருக்குது, பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கிறீ அப்படிங்கும்போது, இல்லை நான் இந்த விஷயத்தை பற்றி எனக்கு ஏற்கனவே தெரியும், நான் வந்து சொல்ல போனாக்கி ராஜா கிட்ட கூட பேசினேன், ஆனால் இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டான், அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கவும், இங்கே பாரு இந்த கல்யாணத்தை எப்படி நடத்தியே தீரணும், சந்தோஷம் நம்ம கடத்துறோம் அப்படிங்கிறாங்க. இதை கிட்டதுமே மாறன் அதிர்ச்சியடைகிறாங்க. என்னடி சொல்கிற, சந்தோஷம் கடத்தணும் அப்படிங்கும்போது வாடா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷோட வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ சந்தோஷம் தூங்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே என்னென்னா அவள் தப்பான முடிவு எடுத்துகிட்டு இருக்கிறா, இவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷ் மூக்கில் வந்து ஒரு மயக்க மருந்தை தெளித்து அவங்க வந்து தூக்கிட்டு வர சொல்லவும், மாறனும் வந்து ஒரு சாக்கு முட்டையில் போட்டு அவங்கள தூக்கிட்டு வராங்க. இவ பண்ணக்கூடிய வேலையெல்லாம் இருக்கு பாரு, இது எங்கே போய் தான் முடிய போதோ தெரியலையே, இவன் நம்மளை அடி வாங்காமல் விட மாட்டா போலுக்கு அப்படின்னு மாறன் வந்து வீராவை போட்டு திட்டிக்கிட்டே அவங்கள தூக்கிட்டு வந்துருந்தாங்க. வந்ததுமே வந்து அவங்க பிரியாட்ட வந்து ஒப்படைக்கிறாங்க. இந்தாம்மா உன் சந்தோஷம் அப்படிங்கவும் சந்தோஷம் முழிச்சிருந்தாங்க. இவங்கெல்லாம் யார் அப்படிங்கும்போது, உங்கள் ரெண்டு பேருக்கும் சேர்த்து வைக்கிறதுக்காக தான் நாங்கள் உன்னை கடத்திட்டு வந்திருக்கிறோம், ஒழுங்கு மரியாதை எங்கள் உட்கார் பத்துக்கு அப்படின்னு மாறன் சொல்லவும், அப்போ பிரியா சொல்கிறாங்க, ஆமாம் இவர் தான் எங்கள் அண்ணன், நம்ம ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிறதுக்காக தான் அவர் இதெல்லாம் பண்ணினார் அப்படிங்கவும், சந்தோஷ் வந்து பிரியாவை கட்டிப்பிடிக்கிறதுக்காக வரும்போது மாறன் வந்து தடுக்கிறாங்க. டேய் இதெல்லாம் இன்னைக்கு கிடையாது, நாளைக்கு அவள் கழுத்தில் தாலி கட்டினதுக்கு அப்புறமா வச்சுக்கோ, ஒழுங்கு மரியாதை பேசாமல் தனியாக போய் உட்காருடா அப்படின்னு சொல்லவும், சந்தோஷம் சரி சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து என்னடி பண்ண போகிறோம் அப்படின்னு வீராட்ட கேட்கும்போது, அடுத்து என்னது பிரியாவுக்கு பார்த்து வச்சிருக்கிற மாப்பிள்ளையை கடத்த வேண்டியது அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்கிற, இவ போகிற பக்கம் பார்த்தாக்கி கடத்தல் கும்பல்காரிக்கு தலைவி ஆயிடுவா போலுக்கு, இவளுக்கு உடந்தையும் என்னையும் வந்து இவளை கூட்டிகிட்டு போகிறா அப்படின்னு சொல்லி மாறன் வந்து சொல்கிறாங்க. இங்கே வாடா பேசாமல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அங்கே வந்து பிரியாவுக்கு பார்த்து வச்சிருக்கிற மாப்பிள்ளையும் வந்து மூக்கில் வந்து மயக்க மருந்து தெளித்து கடத்திடுது. எடி இவனை எங்க கொண்டுட்டே மறைச்சு வைக்கிறதுக்கு அப்படிங்கும்போது, ஒரு ஸ்டோர் ரூம்ல மறைச்சு வச்சா கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறாங்க. இங்கே ஸ்டோர் ரூம் எங்கே இருக்குன்னே எனக்கு தெரியல அப்படின்னு மாறன்னு சொல்லவும், இப்போ வீரா வந்து கரெக்டாக சொல்கிறாங்க, ஏடி இங்கே பாரு, இந்த வீட்டுக்கு சின்ன வயசுலேருந்து நான் வந்துட்டு போகிறேன், எனக்கே எந்த ரூமும் எங்கே இருக்குன்னு தெரியல, நேற்றுக்கு தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கிறேன், கரெக்டாக எல்லாத்தையும் பக்காவாக பிளான் போட்டு சொல்லிடுறியே, நீ பெரிய ஆளு தான் அப்படின்னு மாறன்னு சொல்லவும், வாயை முடிட்டு இவனை தூக்குடா அப்படின்னு சொல்லி வீரா சொல்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தோம்னா பிரியாவுக்கு பார்த்து வச்சிருக்கிற அந்த மாப்பிள்ளையை வந்து ஸ்டோர் ரூமில் போட்டு அடைச்சி வச்சுருந்தாங்க. இங்கே வந்து சந்தோஷோட வீட்டை தான் காட்டுறாங்க. அப்போ அவங்க அம்மா வந்து பதட்டமாக ஓடி வராங்க. என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்னங்க சந்தோஷம் காணலைங்க அப்படிங்கிறாங்க. அவங்க தான் எங்கேயாவது இருப்பா அப்படிங்கும்போது, இல்லைங்க எல்லா பக்கமும் தேடிட்டேன் காணலை, பொண்ணு வீட்டுக்காரங்க வர வந்தாச்சு, இப்போ என்ன பண்ணதுக்கோ தெரியல அப்படிங்கிறாங்க. அப்போ சந்தோஷோட அப்பா அம்மா ரொம்ப பதட்டமாக இருந்துட்டு இருக்கிறாங்க. எங்கே பார்த்தோம்னா வந்து பிரியாவோட வீட்டை தான் காட்டுறாங்க. அப்போ மாப்பிள்ளை இருக்க ரூமுக்கு அவங்க அப்பா அம்மா வராங்க, வந்து பார்க்குறாங்க, மாப்பிள்ளையை காணலை, எங்கெங்க நம்ம பையனை காணலை அப்படிங்கவும், அவன் இங்கே தானே படுத்துருந்தான், எங்கே போனான்னு தெரியல அப்படிங்கவும், வேற எங்கேயும் போயிருக்க முடியாது, இங்கே தான் இருப்பான், போய் பாரு அப்படின்னு சொல்லும் போது அவங்க வீடு ஃபுல்லாக தேடுறாங்க, அங்கே எங்கேயுமே காணலை. இதை பார்த்ததுமே வந்து பதட்டமாக இருந்தாங்க, என்னங்க நம்ம பையன் எங்கே போனால் அவனை ஆளை காணலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி தான் இந்த கதையை எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த கல்யாணம் அடுத்துதான் என்ன மாதிரி சூழல் நடக்க போகுது, பிரியாவையும் சந்தோஷையும் சேர்த்து வைக்கிறதுக்காக வீராவும் மாறனும் இந்த மாதிரிக்கு ஒரு பிளானை போட்டு எல்லாமே செயல்படுத்திட்டு இருக்கிறாங்க. இவங்க ரெண்டு வரையும் வந்து சேர்த்து வைக்கிறதுக்கு ரெண்டு ஊர்க்காரங்களும் சம்மதிக்கணும். அந்த ரெண்டு ஊர்க்காரங்களே மீறி வீராவும் மாறனும் வந்து பிரியாவையும் சந்தோஷையும் எந்த மாதிரி சூழ்நிலை கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.